வணக்கம் சார். முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு செய்தி இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சந்திப்பு இன்றைக்கி நடந்த மொத்த செய்தி, இந்த செய்தி சொல்லக்கூடிய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான நிகழ்வு ஏப்ரல் 11, 2025 தமிழ்நாடு வரலாறில் முக்கியமான நாளாக தான் இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது. நேற்று இரவு சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீண்ட நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் மாலை 5 மணி அளவில் கிண்டி ஐடிசி ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். எடப்பாடி உட்கார்ந்திருந்தார். எடப்பாடிக்கு இடது பக்கத்தில் தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை, அவருக்கு பக்கத்தில் நயினார் நாகேந்திரன், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி, அவர் பக்கத்தில் கேபி முனுசாமி, அவர் பக்கத்தில் எஸ்பி வேலுமணி உட்கார்ந்துருந்தாங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது என்று அமித்ஷா அறிவித்தார். என்டிஏ கூட்டணியாக அது இருக்கும் என்றார். 2025 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும். அதன் பிறகு என்டிஏ ஆட்சி அமையும் என்று அவர் சொன்னார். தேர்தலுக்கு பிறகு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். திமுக மீது மிகப்பெரிய ஊழல் பட்டியல்களை வாசித்தார். கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு டாஸ்மாக் ஊழல், 5,000 கோடிக்கு மேலே மணல் ஊழல், நிறைய 100 நாள் வேலை திட்ட ஊழல், பெரிய ஊழல் பட்டியலை விவரித்தார். இந்த ஊழலுக்கெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னார். இது தெளிவாக தெரியுது, அவர்கள் அதிமுகவை வளைத்து விட்டார்கள் என்று. அதிமுகவை பாஜக விழுங்க தொடங்கி இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. கிட்டத்தட்ட 40 நிமிடம் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேசவில்லை, அமைதியாக உட்கார்ந்திருந்தார். கூட்டம் முடிஞ்ச உடனே, செய்தியாளர்கள் சந்திப்பு முடிஞ்ச உடனே கைகளை தூக்கி எல்லாரும் காமிச்சாங்க. வாயை திறந்து எடப்பாடி எதுவும் பேசவில்லை. ஐ திங்க் செய்தியாளர்கள் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது மாலை 5:45 மணி வாக்கில் பேசி கொண்டிருக்கிறோம். அமித்ஷா கிளம்பி விட்டார் ஹோட்டலில் இருந்து. எடப்பாடியிடம் செய்தியாளர்கள் மைக்கை போட்டு கேட்பாங்களா என்னன்னு தெரியல. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு விவகாரம் சார், அங்கே அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. நீட்டு விஷயமா இருக்கட்டும், அல்லது மும்மொழி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயத்தை பேசுகிறாரு. அது நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே, அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக என்ன நிலைப்பாடு அப்படின்னு பேசும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்கள் கொண்டு வந்துடும் சொல்கிறாரு. அதன் மீதான அந்த நடவடிக்கை நீங்கள் அதுதான் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. பிஜேபியோட சேர்றதில் எங்களுக்கு நெருக்கடி இருக்குன்றதை அதிமுக வலியுறுத்தியதன் விளைவாகத்தான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அவங்க சொல்கிறாங்க. இப்போ கடுமையான நெருக்கடி அதிமுகவுக்கு இருக்கிறது என்பது மட்டும் உறுதி. ஏன்னா அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற அந்த வார்த்தை வந்ததோட அர்த்தமே அவர்கள் கடும் நெருக்கடியில் இருக்கிறார்கள். நிர்பந்தத்தால் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. கடும் அழுத்தத்துக்கு பிறகு, கடும் நிர்பந்தத்திற்கு பிறகுதான் எடப்பாடி இந்த கூட்டணி ஒப்புக்கொண்டார் என்று தெளிவாகவே தெரிகிறது. ஒரு ஃபேஸ் சேவராக தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காக, மக்கள் விமர்சனத்திலிருந்து தப்பிப்பதற்காக, எதிர்க்கட்சிகள் விமர்சனத்திலிருந்து தப்பிப்பதற்காக காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், குறைந்தபட்ச செயல் திட்டம்னு. இது கலைஞர் வைத்த வாதம். 99 பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் நம்ம வச்சோன்னார். அந்த மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ, ஏன்னா மிக கடுமையான அரசியல் தாக்குதலை அதிமுக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் பிஜேபியோட சேர போகிறோன்றாங்க. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் வேறு, இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒரு மாநில அரசில் எந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கும் இடமே கிடையாது. ஏன்னா பிஜேபி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் அக்ரெசிவான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அது வக்ஃபு சட்டமாக இருக்கலாம், அல்லது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கலாம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான தொடர் தாக்குதலாக இருக்கலாம், மாநில உரிமைகளை பறிக்கிறதா இருக்கலாம், கவர்னர்ஸை வைத்து எதிர்க்கட்சி மாநிலங்களை சிதைப்பதாக இருக்கலாம். எக்கச்சக்கமான அட்டூழியங்களை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் 99 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் திமுக இருக்கும்போது உருவாக்கப்பட்ட குறைந்தபட்ச செயல் திட்டம் மாதிரி இப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒரு மாநிலத்திலலாம் இருக்கவே முடியாது. பிஜேபி எந்த கட்சியோட உறவு வைத்ததுன்னா அந்த கட்சி அது விழுங்கும். பிஜேபியோட நீங்கள் உறவில் போயிட்டீங்கன்னா அது உங்களை விழுங்கிவிடும், உங்களை விழுங்கி அது ஏப்பமிடும். அதிமுகவை பிஜேபி விழுங்க தொடங்கி இருக்கிறது. அதிமுக மிக நெருக்கடியான கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரியதொரு பிழையைத்தான் எடப்பாடி செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம். பட் பிஜேபியோட போய் சேருதுன்றது அன்அக்செப்டபிள். இனிமேல் தமிழ்நாடு அரசியல் பிஜேபி தலைமையிலான அது அதிமுக தலைமைன்னு சும்மா அது கதைக்கிறாங்க அவங்க. இது பிஜேபி கூட்டணி தான். இது அவர் சொல்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி. அதெல்லாம் நாம்கி ஆவாஸ் தான் இருக்கும். அது பேரளவில் தான் இருக்கும். ஸோ பிஜேபிக்கும் திமுகவுக்குமான போர் தான் இது இட்ஸ் அ வார். இது தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கிற, தமிழ்நாட்டின் மீது பிஜேபி தொடுத்திருக்கிற போருன்னு தான் இதை நம்ம சொல்லணும். அதிமுகவை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் மீது பிஜேபி தெளிவாக ஒரு போரை தொடுத்திருக்கிறது.
திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்குமான யுத்தம் தான் இது நடுப்புற வந்து மற்ற பிளேயர்ஸ்லாம் ஒன்று இந்த பக்கம் இருக்கணும் இல்லை அந்த பக்கம் இருக்கணும், அப்படி தான் அது நகருதுன்னு நான் பார்க்குறேன். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கி இந்தியாவே பிஜேபி சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கூட்டணி என்பது மிகுந்த அதிர்ச்சியை கொடுக்கிறது. ஏன்னா மதசார்பற்ற சக்திகள் இன்றைக்கு திமுக அரசு இங்கே தமிழ்நாட்டில் 4 ஆண்டுகள் இருக்கிறது. இந்த அரசில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட குறைகள், குற்றச்சாட்டுகள், ஊழல், குடும்ப அரசியல் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, யாரும் மறுக்கல. பட் மாற்று வந்து பிஜேபி தலைமையிலான கூட்டணி என்பது சகித்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் நான் இந்த நொடியில் உணர்கிறேன். வேறு வழி இல்லை. இனிமேல் வந்து சைடில் இருக்க பிளேயர்ஸ் சீமானோ விஜய் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்று இந்த பக்கம் இருக்கணும் இல்லை அந்த பக்கம் இருக்கணும், அப்படி போயிடுச்சு. ஏன்னா அதிமுகன்றது ஒரு மதச்சார்பற்ற அணி, அவ்வளோதான். மதசார்பற்ற அணிக்கும் பெரும்பான்மை மதவெறி கொண்ட அணிக்கும் இடையிலான போட்டி இது வந்து சரியான வார்த்தை. மதசார்பற்ற திமுக கூட்டணிக்கும் பெரும்பான்மை மதவெறி கொண்ட பாஜக கூட்டணிக்கும் இடையிலான போர் தான் இது நடுப்புற மிடில் பாத்து, நடுநிலை என்று ஒன்று இல்லை. தெளிவாக நான் சொல்கிறேன். இது வந்து சகிக்க முடியாத துயரத்தை கொடுக்குது. இது வந்து ஒரு ஹோப், சின்ன ஒரு குட்டியாக ஒரு ஹோப் இருந்தது. பட் அது ஷேட்டர்டு. அது அவங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் அதிமுகவை பார்த்து பரிதாபப்படுகிறேன். அதிமுகவை விமர்சனம் பண்ணுறது கூட எனக்கு இப்போ பிடிக்கல. ஏன்னா அவர்கள் விக்டிமாக தான் நான் பார்க்குறேன். அவர்கள் பலியாக இருக்கிறார்கள். நிர்பந்தத்தால், கடுமையான நிர்பந்தத்தால் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். வேறு வழி இல்லை. ஏனெனில் 2017-21 ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற ஊழல், லஞ்ச லாவணியங்கள் கோப்புகளாக மோடி மேசையில் தூங்கி கொண்டிருக்கின்றன. எந்த நேரமும் அவை தூசி தட்டப்பட்டால், இன்றைக்கி செந்தில் பாலாஜி விஷயத்தில், KN நேரு விஷயத்தில், டாஸ்மாக் விஷயத்துலலாம் வந்த மாதிரி இடி வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 8-10 பேர் வீடுகளில் இடி எந்த நேரமும் உள்ளே போகலாம். அந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஏற்கனவே பிஜேபி கிட்டே அந்த குற்றச்சாட்டுகள் போயிருக்குது. தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஊழல் மலிஞ்ச மாநிலம்னு அமித்ஷாவே பேசியிருக்காரு. ஜெயலலிதா இறந்த பிறகும் அவர் பேசியிருக்கார். அப்புறம் அறப்போர் இயக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்குகள், திமுக 2020 டிசம்பர்லேயும் 21 ஜனவரிலையும் போட்ட கவர்னர்கிட்ட, அன்றைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்திட்ட கொடுத்த பெட்டிஷன்ஸ், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்கள் அதிமுக ஆட்சியின் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். இன்றைக்கி திமுக எதிராக ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அடுக்கிறார்ல, அது அப்படியே அதிமுக எதிராகவும் இருக்குது. ஸோ இவர்கள் அப்போ என்ன பண்ணும் பிஜேபின்றது நமக்கு தெரியும். கிவன் அ சாய்ஸ், எடப்பாடி இதை ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டார். கண்டிப்பாக அவர் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தால் போயிருக்கிறார். ஆனால் அதுக்கு அவர் தான் பொறுப்பு. நீங்கள் கை சுத்தமாக இருந்தனா இன்றைக்கி பிஜேபி கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் சார். இப்போ சமீப நாட்களில் வந்து அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்து கூட்டணி வைக்க போகிறீங்களான்னு கேட்டால் வந்து இல்லை, அமித்ஷா சொல்கிறாருன்னு கேட்டால் அது அவர் கருத்து, நான் சொல்லலை அப்படின்னு மறுத்துட்டே இருந்தார். பட் இன்றைக்கி வந்து ஒன்றா உட்காந்துட்டாங்க, மேடையில் தோண்டிட்டாங்க, கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இந்த கூட்டணிக்கு நீங்கள் தான் டிமாண்ட் வச்சிருக்கீங்கன்னு அதிமுக நோக்கி கேட்கும்போது அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. அது அப்படி தான் வெளியில் சொல்லுவாங்க. எந்த டிமாண்ட் இல்லைன்னா அப்படி டிமாண்ட் இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. டிமாண்ட் இருந்தாலும் இல்லைன்னுவாங்க, இல்லைனாலும் இல்லைன்னுவாங்க. டிமாண்ட் இருந்தாலும் இல்லைன்னுவாங்க, இல்லைனாலும் இல்லைன்னுவாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே, டிமாண்ட் இருந்தாலும் இல்லை, இல்லைனாலும் இல்லை. ஃப்ளேர் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, டேக் அவே ஆஃப் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்றாரு அமித்ஷா. சொல்கிறாரு குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்றது ஏடிஎம்கேவை திருப்திப்படுத்துறதுக்காக கொடுக்குற ஒரு ஃபேஸ் சேவர். இது தமிழ்நாடு மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி நகர்கிறது. இதுமே எலெக்ஷனுக்கு 1 வருஷம் முன்னாலே இதை செய்கிறது மூலமாக அவங்க வந்து மக்களை தயார்படுத்துகிறாங்க. மக்களை தயார்படுத்துகிறாங்க. மக்கள் மனங்களை தயார்படுத்துகிறாங்க. எதிர்க்கட்சிகள் மனநிலையை தயார்படுத்துகிறாங்க. அதிமுக ஆதரவுகளை தயார்படுத்துகிறாங்க. இனிமேல் சமூகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருகூறாக பிளக்கப்படும். பைப்போலார் தான் இனிமேல் வந்து திமுகவா பிஜேபி. நான் அது அண்ணா திமுக கூட்டணின்னு சொல்ல மறுக்கிறேன். அது பிஜேபி கூட்டணி. பிஜேபி கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் இனிமேல் சண்டை. ஏன் சார் அவங்களுக்கு எந்த ஹோல்டும் கிடையாது? அவங்களால இந்த விஷயத்தை கட்டுப்படுத்திங்க பண்ண முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அதாவது அவங்க எப்பவுமே பிஜேபி வந்து தான் பலவீனமான மாநிலங்களில் எப்படி வந்து தன்னுடைய செல்வாக்கை விஸ்தரித்தது, ஆட்சி அதிகாரத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுன்னு தெரிஞ்சதுங்கன்னா நீங்கள் இதை கேட்க மாட்டீங்க. அவங்க அழகாக ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணின்றாங்க. அது காலப்போக்கில் இல்லை, கொஞ்ச நாள்லேயே அது பிஜேபி கூட்டணியாக மாறிடும். அதில் பிஜேபி தான் அங்கே எல்லாமே, தேர் கோயிங் டு பி, மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபி அரசு தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எடப்பாடி ஒரு நாம்கே ஆவாஸாக இருப்பார், பெயரளவுக்கு தான் முதல்வராக இருப்பார். பிஜேபி கால் வச்ச மாநிலம் சகிக்குமாங்க? யோசிச்சு பாருங்கள் நீங்கள், என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில் கடந்த 11 வருடங்களாக என்ன நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏடிஎம்கே ஒரு விக்டிமாக தான் பார்க்குறேன், டு பி ஃப்ராங்க் வித் யூ. வேறு வழி இல்லை. ஆனால் அதனால் அவங்கள ஏற்றுக்க முடியாது நம்ம. இது இனிமேல் வந்து ஃபைட் டு த ஃபினிஷ் தான். இது வந்து இப்போ நடுநிலைன்ற ஒன்று இடமில்லைன்னு தான் எனக்கு தோணுது. இது
திமுக கூட்டணி வந்து மிக கடுமையான சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லைன்றதையும் கூட நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னும் ஓராண்டு கழித்து மக்களிடம் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இன்னும் ஓராண்டில் அதிகமாக மாறும். அப்போ ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக இன்னும் குட்டி கட்சிகள்லாம் சேர்க்கும்போது ஆன்டி ஸ்டாலின் என்பது ஆன்டி மோடியை வந்து டைல்யூட் பண்ணிடும். அப்போ டஃப் ஃபைட் இருக்கும். இந்த சேர்ந்த ஒரே காரணத்தாலேயே மக்களவைத் தேர்தல்களில் பிஜேபி தோற்கடிக்கப்படுவது மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் தோற்கடிக்கப்படவும் உறுதியாக சொல்ல முடியாது. அது நாங்கள் டஃப் ஃபைட்டுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நாங்கள் கண்ணை மூடிட்டு படுத்துக்கிட்டே ஜெயிப்போன்னு காமராஜ் சொன்ன மாதிரி 2014, 19, 24 பிஜேபி தோற்கடித்த மாதிரி 24, 26 தோற்கடிக்க முடியாது. பிஜேபி எதிர்ப்பு மனநிலை எவ்வளவு இருந்தாலும் திமுக ஆட்சியில் இருந்துட்டு மக்களிடம் 5 ஆண்டுகள் கழித்து போகும்போது அரசுக்கு எதிரான மனநிலை மிக கடினமானதாக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் வேணாம். இதை மறுப்பவர்கள் ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்பவர்களாகவோ அல்லது உள்நோக்கம் கொண்டவர்களாகவோ இருக்க வேண்டும். இங்கே ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி பற்றி பேசுகிறவங்க அதை திட்டமிட்டு பரப்புகிறாங்கன்னு சொல்கிறது ரொம்ப தவறான உள்நோக்கம் கொண்ட பர்பஸ்ஃபுல்லாக அரசாங்கத்துக்கு லாவணி பாடக்கூடிய ஒரு வாதம். இது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகருது, மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நகருது. பிஜேபி கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்துன்னா எழுதி வச்சுக்கோங்க, அது எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கவர்மெண்ட்னா அது பிஜேபி தான். 2 மந்திரி பிஜேபி மந்திரி இருந்தால் கூட போதும், சர்வநாசம். அதாவது வந்து தமிழ்நாடு எட்டர்னல் டூம், நிரந்தர பேரழிவு, அதில் எந்த சந்தேகம் இல்லை சார். இப்போ இப்படி ஒரு அலைன்ஸ் அமைஞ்சதுனாலே வந்து இது கவர்மெண்ட் நகரப்போகுது, வெற்றி நோக்கி நகரப்போகுது இந்த கூட்டணி அப்படின்ற இந்த கூட்டணி வெற்றி நோக்கி நகரும் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த கூட்டணி வந்து பிஜேபி இருந்த காலகட்டங்களில் கடந்த 3 மக்களவைத் தேர்தல்களில் 14, 19, 24 தமிழ்நாடு பெருவாரியாக பிஜேபியை தோற்கடித்தது. 37 ஜெயலலிதா தலைமையில் 2 சீட்டு மட்டும் கொடுத்தாங்க, 19 1 சீட்டு மட்டும் கொடுத்தாங்க, 24 ஸ்வீப்பு. ஆனால் அதே அசம்பிளி எலெக்ஷனில் 75 சீட் அந்த அலைன்ஸ் கொடுத்தாங்க, பிஜேபி 4 சீட்டு ஜெயிச்சது. ஸோ அசம்பிளியில் வேறு டைமென்ஷன். அதில் இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, அசம்பிளி உள்ளே நீங்கள் போகும்பொழுது, அசம்பிளி எலெக்ஷனுக்கு போகும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி வேணுமா வேணாமன்றது, அசம்பிளி எலெக்ஷனில் ஸ்டாலின் வேணுமா வேணாமன்றது, அது இன்னும் சரியாக 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டு செய்யக்கூடிய தவறுகள், இதன் மேலே இருக்கக்கூடிய குறைகள், குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து நடக்கும். இங்கேயும் இவங்களும் நிறைய தப்பு பண்ணுறாங்க, நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய ஊழல் இருக்குது, குடும்ப அரசியல், சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சீர்குலைவு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற முடியல. இது எல்லாமே வந்து இவர்களுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கும். அந்த இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி இருக்க ஒரே காரணத்தால் அதிமுக தோற்றுருன்னுலாம் நம்ம சத்தியமாக சொல்ல முடியாது. இட் வில் பி அ ஃபைட் டு த ஃபினிஷ். ஃபைட் டு த ஃபினிஷ். நிரந்தரம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத விஜய் ஃபேக்டர் இருக்கிறதுனால இல்லாத சூழல் கூட ஏற்படலாம். தொங்கு சட்டமன்றம் கூட ஏற்படலாம். அதாவது இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு பேரழிவை ஏற்படுத்தும். இந்த கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும். இதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்பு. ஆனால் இந்த கூட்டணி தோற்று போயிடும்னு கனவு காணாதீங்க. அது அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதை குறைச்சி மதிப்பிட. ரைட், ஓகே. இப்போ வந்து ஒரு வேக்கப் கால் எடுத்துக்கோங்க திமுக கூட்டணிக்கு. அப்படி எக்ஸாக்ட்லி அன்பு, வேக்கப் கால் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த ஒரு வேக்கப் கால் டு தி டிஎம்கே. அதாவது வந்து இப்போ நல்லவங்க, மனசாட்சி உள்ளவங்க, ரொம்ப துல்லியமாக யோசிக்கிறவங்க தங்களுடைய விமர்சனங்களை, இந்த அரசின் மீதான தங்களுடைய விமர்சனங்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு இந்த அரசை காப்பாற்றணும், இந்த அரசு இன்னொரு முறை வெல்வது, மதவாத சக்திகள் தோற்கடிக்கப்படுவது உதவுன்ட்டு அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள் வந்து மனசை கல்லாக்கிட்டு திமுக மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் ஓட்டை போட்டுடலாம். ஆனால் எல்லாரும் திருவாளர் பொதுஜனம் அப்படி போடுவான்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள், மருத்துவ செவிலியர்கள், ஆசிரியர்கள், அவங்கெல்லாம் நீங்கள் போய் கேட்டீங்க, என்னங்க பெரிய பிஜேபி இவங்களும் ஏமாத்துறாங்க, அவங்களும் தானே ஏமாத்துறாங்க, அவங்கக்கிட்ட அதுதான் வந்து நிற்கும். அதுதான் மதவாதம் எப்படி பரவும். அவங்க அளவில் அதை எடை போடுவாங்க, அவங்க அளவில் எடை போடுவாங்க. 2வது பிஜேபி ரொம்ப கன்னிங்காக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் செய்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு பெரிய கலவரத்தை, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சீண்டல் வேலைகளை எலெக்ஷன் டைமில் இங்கே செய்ய மாட்டாங்க. இங்கே வேறு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஒருவேளை ஜெயிச்சு உக்காந்துட்டாங்கன்னா அப்போ எல்லா அட்டூழியமும் நடக்கும், அது வேறு. ஆனால் எலெக்ஷன், இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் 1 வருஷம், கரெக்டாக 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷத்தில் வந்து ஏடிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி, ஏடிஎம்கேக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காத மாதிரி தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போவாங்க. முழுக்க திமுக அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள், திமுக மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இதை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அமித்ஷா பேச்சில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், டாஸ்மாக் ஊழலில் சொல்கிறார் 1. 2வது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஸ்டாலின் பேரை தவிர்த்து உதயநிதி பேரையும் சொல்கிறாரு. ஓகே, ஸோ உதயநிதியையும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இது நல்லா கவனிங்க. அமித்ஷா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா
அதுக்கு நிறையா ஓராயிரம் அர்த்தம் இருக்குது. அதுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு மற்ற மாநிலங்களில் செய்கிற மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை தூண்டுறது, சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறது, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. முழுக்க முழுக்க திமுகவோட ஊழல், திமுகவோட குடும்ப அரசியல் செய்வாங்க. குறிப்பாக வந்து ஸ்டாலினுக்கு இணையாக உதயநிதியை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வெல் பிளான்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் பலியாக இருக்குது. இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். திமுக கூட்டணி வந்து இப்போயாவது உஷாராகணும். அரசு தன்னுடைய குறைகளை மேக்ஸிமம் களைந்து கொண்டு சிறிய சிறிய தவறுகளை கூட இந்த அரசு செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் மனப்பூர்வமாக. இன்றைக்கி பொன்முடி விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ கேவலமான விஷயம். உடனடியாக அவர் அமைச்சரை வந்து நீக்கணும். இதெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து நம்ம ஏதோ நெருக்கடி கொடுக்குறோன்னு சொல்லலை. இனிமேல் ஒரு துளி நீர் கூட கீழே சிதறாமல் நம்ம கொண்டு போனோம்னா தான் 26 ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும்போது திமுக தன்னுடைய தவறுகளை, ஆங்கிலத்தில் சொன்னால் டிஎம்கே ஹேஸ் டு புல் அப் இட் சாக்ஸ். அப்படி அவங்க திமுக பண்ணலைன்னா தோல்வி திமுக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். 24 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி தான் இருக்க போகுது. அங்கே எப்போ வந்து மோடி வேணுமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சோமோ, இங்கேயும் அதே மாதிரி தான் யோசிக்கணும். அப்படி ஸ்டாலின் வேணுமா வேணாமா? ஓகே, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது ஏடிஎம்கே ஆப்ஷன் இருந்ததுன்னா நமக்கு வந்து பதில் இருந்தது. இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட போயிடுச்சு. அதான் இப்பவும் வந்து மோடி வேணுமா வேண்டாமா, இப்போ மோடி வேணுமா வேணாமான்றதான் பிஜேபி அலைன்ஸ்ன்றது. நான் சொல்கிறேன், இந்த ஏடிஎம்கே அலைன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ பிஜேபி அலைன்ஸ். என்டிஏ அலைன்ஸ்னா இட்ஸ் அ பிஜேபி அலைன்ஸ். நாம் கி ஆவாஸ் பெயரளவில் அவர் எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருப்பாரே ஒழிய அது பிஜேபி கவர்மெண்ட்டு. அப்போ பிஜேபி வேணுமா திமுக வேணுமான்றது தான் மக்கள் தான் முடிவு பண்ணணும். இது தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி, எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவது தமிழ்நாட்டுக்கு பேரழிவை ஏற்படுத்தும், நிரந்தர பேரழிவை ஏற்படுத்தும். ஆனால் இதை சொல்ல கூற வேண்டிய அதே நேரத்தில் இன்னும் ஓராண்டு இருக்குது. திமுக தன்னுடைய தவறுகளை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கலைந்து கொள்ளணும். நான் தான் பொன்முடி விஷயம்லாம் சொல்கிறேன். அப்பட்டமான இந்த அட்டூழியங்களை பண்ணாதீங்க. நீங்கள் பிஜேபி ஆபத்து இல்லைன்னா கூட ஓகே, அதை சகிச்சுக்கலாம், ஒரு வருஷம் பொறுத்துக்கலான்னு மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் சின்ன சின்ன தவறு செய்கிறதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் பெரிய தவறு. பொன்முடி விஷயம்லாம் வந்து அன்அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை இந்த அரசு எப்படி கையாள இதுக்குமே வந்து, அதாவது இன்றைய டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு, இன்று மாலை 5 மணிக்கு அமித்ஷாவோட செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய அணுகுமுறையை தன்னுடைய நிர்வாகத்தில் மேற்கொள்ளுவது அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. இதை நான் வந்து ஒரு செய்தியாளன் என்ற எல்லையை கூட தாண்டி ஒரு பிரஜையாக, ஒரு கோரிக்கையாகவே முதலமைச்சருக்கு வைக்கிறேன். நான் இந்த அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், பேசுவேன். ஆனால் பேராபத்து என்பது எடப்பாடி தலைமையிலான பிஜேபி கூட்டணி தான் பேராபத்து என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இதை சொல்கிற அதே நேரத்தில் திமுக தன்னுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் திமுகவோட தோல்வியை, திமுக கூட்டணியின் தோல்வியை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா 5 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சியை முடித்துவிட்டு மக்களிடம் போகும்பொழுது மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நான் அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறேன். 14, 19, 24 மாதிரி இருக்காது. 21 உதாரணமாக எடுத்துக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாலே 21 தான் உங்களுக்கு அளவுகோல். 2 முறை மக்கள் திமுகவுக்கு தொடர்ந்து 52 ஆண்டுகளில் ஓட்டு போட்டதில்லை. மிகப்பெரியது ஒரு சவாலை தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது. நான் இதை திமுகவோட சவால்னு சொல்ல மாட்டேன், தமிழகத்தின் சவால், தமிழகத்திற்கு விடப்பட்டிருக்க ஒரு சவால். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு திமுகவை ஆதரித்த மாதிரி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆதரிப்பதில் நடுநிலையாளர்களுக்கும் அறிவுஜீவிகளுக்கும் சிக்கல்கள் இருக்கின்றன. பொதுமக்களுக்கு சிக்கல் இருக்குது. அறிவுஜீவிகள் ஆதரிச்சுடுவாங்க, 1000 பாவம் பண்ணாலும் திமுகவை. பொதுமக்கள் அப்படி ஆதரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவனோட அன்றாட பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் நான் உதாரணம் சொல்கிறேன். 14ல் 2 சீட்டு தோற்று 19, 24 கிட்டத்தட்ட ஸ்வீப். இந்த 19க்கு 24 நடுப்புற வந்த 21ல் 75 சீட்டு. அப்போ அந்த ஆபத்து எவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுக்குதுன்றதை பார்க்கணும். புதிய ஒரு மனிதனாக கூட நான் சொல்வேன், புதியதொரு மனிதனாக மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக வேண்டும். அதாவது புதிய மனிதனாக என்றால் ஒரு புதிய முதலமைச்சராக குறைகளை களைந்து, யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுங்க சார், அது உங்கள் ஆட்சியோட மதிப்பை கூட்டும். ஏன்னா நீங்கள் தோற்று போகிறதுன்றது வந்து தமிழகத்தின் தோல்வியாகத்தான் நான் பார்க்கிறேன். நானே எப்படி பேசுகிறேன், முரண்பாடுகளாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஆபத்து என்னை நிலைகுலைய வைத்து கொண்டிருக்கிறது, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா 11 ஆண்டுகளாக இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்க இந்த ஆட்சியை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமி. அதுக்கு காரணம் திமுக, அண்ணா திமுக மட்டும் இல்லை, இங்கே இருக்க மக்களே அடிப்படையில் மதசார்பற்றவர்கள். ஆனால் மெல்ல மெல்ல இங்கேயும் நிலமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. 3%லேருந்து 10%க்கு போயிருக்கு. கீழ்மட்டத்தில் நிறையா வந்து பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு.
இது வந்து வெறும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு தேர்தல் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் சமூக சூழலையே புரட்டி போடக்கூடிய ஒரு தேர்தல். திமுக அண்ணா திமுகன்னு மாறி மாறி ஜெயிச்சா கவலையே கிடையாது நமக்கு. 5 வருஷத்துக்கு ஒருத்தர் மாறணும், இல்லை ஒருத்தர் 10 வருஷம் ஆண்டா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அடிப்படை விழுமியங்கள் அப்படியே இருக்கும். இங்கே அப்படி இல்லை. இது வந்துன்னா அடிப்படையில் எல்லாமே மாறும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏடிஎம்கேவே ஒரு விக்டிம் தான் நான் பார்க்குறேன். நிர்பந்தத்தால் தான் அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி 3 நாடாளுமன்ற தேர்தல்களில், மறுபடியும் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது போல் இந்த கூட்டணி 26இல் தோற்கடிக்கப்பட்டு விடும் என்று கனவு காணாதீர்கள். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, மேலும் மோசமாக மாறும். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், மிக துல்லியமான தெளிவான ஆக்ரோஷமான செயல் திட்டத்துடன் பிஜேபி களமிறங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு சரியான உதாரணம் அமித்ஷா அவர்களுடைய பேச்சில் ஊழலை பட்டியலிடும்பொழுது அவர் ஸ்டாலினோட பெயரோடு சேர்த்து உதயநிதியோட பெயரையும் சொல்கிறாரு. புரிய வேண்டியவர்களுக்கு இது புரியும். திமுக நண்பர்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். இதை வந்து ஒரு பேட்டியாக இல்லாமல் நான் வந்து பிரசங்கம் மாதிரி மாற்றிட்டேன்னு கூட விமர்சனங்கள் வரும். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அலர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மாநிலத்தில் நடக்காதுன்னு நம்ம நினச்சோம். எடப்பாடி வந்து பிஜேபியை விட்டு வெளியில் வந்தோன்னே ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கி எல்லாமே செதஞ்சு சின்ன பின்னமாகி கிடக்குது. ஆனால் நான் ஒத்துக்கிறேன், எடப்பாடி ஹிம்செல்ஃப் இஸ் அ விக்டிம். அதிமுகவும் ஒரு விக்டிம் தான் நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டோட நீண்டகால அரசியல் பட்டுங்கிறது திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற பேட்டர்ன் இந்த 26 உடைய போகுது அப்படிங்கிறதா நீங்கள் அதை பார்க்குறீங்க. இப்போ இது உடையிறதும் உடையாமல் இருக்கிறதும் வந்து இப்போ ஸ்டாலின் அடுத்த இந்த ஒரு வருஷத்தை எப்படி ரன் பண்ணுறாங்கிறத பொறுத்து அந்த அரசியல் களம் அமைக்கப்படும். அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். அடுத்த ஓராண்டுக்கு தன்னுடைய தவறுகளை they have to pull up their socks. நீங்கள் உங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு சீரழிவதை, சின்னாபின்னமாவதை, நாசமாய் போவதை, நம்முடைய அருமையான தமிழ்நாடு நாசமாய் போவதை நம் கண் முன்னால் நாம் பார்ப்போம். செந்தமிழ்நாடு என்னும் போர்தினிலே தேன் வந்து பாய்தினிலே காதினிலே நாம் பாரதி. அந்த செந்தமிழ்நாடு நம்ம கண்ணு முன்னால் சின்ன பின்னமாய் சதுரும். இது நல்லது அல்ல, இது நல்லது அல்ல. திமுகவுக்கு இதில் பெரும் பொறுப்பு இருக்குது. எப்படி மற்றவர்கள் வந்து திமுக மீது என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு திமுக அரசை, திமுக கூட்டணி ஆதரிக்க முன் வருகிறார்களோ, அதற்கு இணையாக அதை விட அதிகமாக திமுகவும் தன்னுடைய குறைகளை பிரஸ்டீஜ் பார்க்காம, ஈகோ பார்க்காம கலைந்தெறிந்து விட்டு உண்மையிலேயே ஒரு மக்கள் நல அரசு அடுத்த ஓராண்டுக்கு கொடுக்க முன்னுரிமையானால் மதவாத சக்திகளை கண்டிப்பாக தமிழகத்தில் தோற்கடிக்க முடியும். மாறாக தங்களுடைய குற்றங்களுக்கு, தங்களுடைய ஊழலுக்கு, தங்களுடைய குடும்ப அரசியலுக்கு நியாயத்தை கற்பித்து கொண்டு பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்ன்ற மாதிரி போனாங்கன்னா 26இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் பெரிய அளவில் வருத்தப்படுவேன். ரைட் சார். இப்போ சமீப நாட்களாக தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவுக்கு எதிராகவும் மோடியுடைய அரசியலுக்கு எதிராகவும் வந்து ஸ்டாலின் வந்து தீவிரமான பல அரசியல் விஷயத்தை கையில் எடுத்தார். என்இபி விஷயம், மும்மொழி திணிப்பு விஷயம், டீலிமிட்டேஷன் பிரச்சனை, நிதி சார்ந்த பெரிய பிரச்சனை, இதெல்லாம் வந்து சீரியஸாக வந்து கூர்மைப்படுத்தினார். அதை வந்து இங்கே பாஜகவை எதிராக மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நெரேட்டிவாக இருந்துச்சு. பொலிட்டிக்கலாக கை கொடுக்க வேண்டிய ஒரு அவங்களுக்கான கெயின் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பாஜகவோட போகிறது அப்படிங்கிறது உண்மையில் அதிமுக பெரிய சிக்கல் வாய்ந்த விஷயம் தான். அப்போ ஆல்ரெடி செய்கிற அரசியலை திமுக பாஜகவுக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த அரசியலை இன்னும் கூர்மைப்படுத்தும் போது இன்னும் அவங்களுக்கு எதாவது ஸ்ட்ராங்கான அரசியல் இது நகரமா, அல்லது இது நீங்கள் எப்படி போகணும்? இல்லை, அதுதான் இப்போ அந்த மோடி எதிர்ப்பை மட்டுமே மையமாக வச்சு திமுக வந்து செயல்படும் போது அதிமுக பலவீனப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஓரளவு உண்மைதான். ஆனால் இந்த நெகட்டிவ் பாலிடிக்ஸ் மட்டுமே திமுகவை 26இல் பாஜக கூட்டணியை வீழ்த்துறதுல உதவ போகிறது கிடையாது. திமுக அரசின் தோல்விகள் வந்து அப்போ விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் மக்கள் முன்னால். அப்போ இந்த இருக்கக்கூடிய சரியா ஓராண்டில் உங்கள் குறைகளை எப்படி களைய போகிறீங்க, எப்படி உங்களோட ஒற்றுமையை வலுப்படுத்த போகிறீங்க, கொடுத்த ப்ராமிசஸை எவ்வளோ தூரம் நிறைவேற்ற போகிறீங்க, இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம். இதில் வந்து நான் வந்து திமுக நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இதில் எவ்வளோ தூரம் எல்லாரையும் சேர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் உங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு போனீங்கன்னா இந்த பெரும் போரில் ஜெயிக்க முடியாது. இட்ஸ் அ வார், இட்ஸ் கோயிங் டு பி அ வார். அதில் எந்த சந்தேகம் வேணும். இது வழக்கமாக வந்து போகிற ஒரு தேர்தல் கிடையாது. நம்ம வந்து 3 தேர்தலில் பிஜேபியை இங்கே கால் ஊன்ற விடாமல் செஞ்சோம். பட் வரப்போகிற எலெக்ஷன் கடந்த 3 தேர்தல் மாதிரி இருக்காது. அதுக்கு 2 காரணம். இது அசம்பிளி எலெக்ஷன். 2வது, 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு மக்கள்கிட்ட திமுக போகும்போது மிகப்பெரிய அளவில் அரசுக்கு எதிரான உணர்வு இருக்கும். இட்ஸ் நேச்சுரல். அப்போ இழுபறியில் வந்து நிற்குதுன்னா கூட அவன் ஆட்சி அமைச்சிடுவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் மெஜாரிட்டி இல்லை. திமுக கூட்டணியை விட பிஜேபி கூட்டணிக்கு 10 சீட்டு குறைவாக இருக்குன்னா கூட அவங்க தான் கணக்கு போடுவாங்க. கணக்கு அவங்க சொல்கிறதான். 120 பெருசா 110 பெருசான்னு கேட்டால் கவர்னர் 110 தான் பெருசுன்னாரு. அதுக்கு 1000 விளக்கத்தை அவங்க கொடுப்பாங்க. ஒன்ஸ் உக்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கவர்னரு. அப்போ ஒரு டிசைசிவ் விக்டரியை
வாங்கி தான் தோக்கடிக்க முடியும். இது ஆண்டுக்கு 5 ஆண்டுகளுக்கு முறை வந்து போகிற தேர்தலாக 26 இருக்காது, எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளவு நாளாக நம்ம கண்கூடாக பார்த்த நம்முடைய அருமையான தமிழ்நாடு மிகப்பெரிய சோதனை களத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. லோக்சபா எலெக்ஷனில் அவங்க பிஜேபியோட கூட்டணி போகும்போது கூட வந்து நமக்கு இவ்வளோ பெரிய கவலை வரல, அசம்பிளியில் போகும்போது கூட வரல. பட் இந்த அசம்பிளி எலெக்ஷனில் போகும்போது வருது. ஏன்னா இவங்க பவரில் இருக்காங்க. இட்ஸ் அ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். 5 வருஷம் பவரில் திமுக இருந்துட்டு மக்கள்கிட்ட போகும்போது இட் ஹேவ் அ ஹியூஜ் நெகட்டிவ் இம்பேக்ட். ஓகே சார், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ ஆளுநர் மூலமாக இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட இங்கே தமிழக அரசுக்கான ஒரு நெருக்கடி கொடுக்குறது, பிறகு நிதி சார்ந்த விஷயத்தில் கை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் செய்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்குன்னே உண்டான சில பிரச்சனை இருக்குல்ல, இதை வந்து கூர்மைப்படுத்தும் பொழுது அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது அது கெயின் கொடுக்கும். ஆனால் வந்து அது அவங்க ஆட்சி தக்க வைக்கிறதுக்கான கெயின்லாம் கொடுக்காது அப்படிங்கிறத அவங்களோட. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த அரசுக்கு எதிரான குறைகள். ஓகே, அதை அவங்க கூர்மைப்படுத்துவாங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன். காலையிலேருந்து ஓடிக்கிற விஷயம் பொன்முடி விஷயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொன்முடியை வந்து கட்சி துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அது ஒரு தண்டனையாங்க. கேவலமான ஸ்பீச்சுங்க, கேவலத்திலையும் கேவலமான ஸ்பீச். இதை திராவிடர் கழக மேடையில் பேசுகிறாரு, பின்னால் ஒரு 2 பேர் நின்று சிரிக்கிறாங்க. ஒரு மந்திரிங்க அவரு. அந்த ஸ்பீச் அன்அக்செப்டபிள். அது அந்த தொடர்ச்சியாக வேற அவர் பேசுறாரு. இது வந்து ஒரு மத உணர்வு உள்ளவங்களுக்கு, சைவர்கள், வைணவர்கள், அவங்களுக்கு எதிரானது மட்டும் இல்லை, அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை. அவர் ஒரு வார்த்தை சொல்றார், செக்ஸ் ஒர்க்கர் நம்ம சொல்றோம், அவங்களுக்கு கூட ஒரு கண்ணியமான பதத்தை கொடுக்குறோம். ஆனா அவர் சொல்ற வார்த்தை வந்து பாரம்பரியமா இருக்க அந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த பாவ தொழில் பண்ணக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம சொல்லலாமா? அந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த பெண் அவ ஒரு பாவப்பட்டவ, அவகிட்ட போறவன்லாம் உத்தமனாப்ப. இதுவே ஒரு ஆணாதிக்க புத்தி இல்லை. ஒரு மந்திரி சிரிச்சுக்கிட்டு பேசுறாருங்க, அந்த மந்திரியை நீங்க மந்திரி சபையில வச்சிருக்கீங்க, உங்க நியாயங்கள்லாம் அடிபடும். உங்களை ஆதரிக்கிறவன்லாம் தன்னை அறியாம பின்வாங்குவான். நான் சொல்றேன், இதுதான் சிக்கல். அப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப கூட இருக்கவங்க, ஏன்னா பொன்முடி விஷயம் ரிப்பீட்டா டே 1ல இருந்து தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி பல அமைச்சர்கள் வந்து பொது இடத்துல வந்து தேவையில்லாத பேசி ஒரு சர்ச்சையாகுது. இப்போ துரைமுருகன் கூட ஒரு மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவிச்சு. அவரும் இதே நாளில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஒரு கருத்து. அது கூட பரவாயில்லைங்க, ஏதோ பண்ணி தொலைச்சிருந்தாங்க. மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு எதிரானதுன்ற எப்படிங்க? மாற்றுத்திறனாளிகள் வந்து ரொம்ப பேருக்கு அந்த புரிதல் இருக்காதுங்க. இப்போ வந்து கால் ஊனமானவங்களை வந்து வழக்கமாக நம்ம ஒரு பேர் சொல்லுவோம், அதை சொல்லி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வயசானவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. தெரியாதவங்க அதை மன்னிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு 84 வயசு, நான் அதை கூட மன்னிக்கிறேங்க. பொன்முடி பேச்சுன்னாங்க, அது வார்த்தைங்க, இது புத்தி. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க மந்திரிங்க அவரு. எப்படிங்க இப்படிலாம் பொது மேடையில் உங்களால் பேச முடியுது? திராவிடர் கழகம் ஏற்பாடு செஞ்ச மீட்டிங் அது. அருவருப்பா இல்லை உங்களுக்கு? நான் சொல்கிறேன், சிறுதொழி பெருவெள்ளம் இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் அடப்பாயிட்டே போகும். ஓகே, என்னடா பெரிய பிஜேபி தான் வரட்டுமே, இவனுக்குன்னா ஓகேம்மா, தேனும் பாலுமா ஓடுது? இந்த கேள்வி ரொம்ப சர்வசாதாரணமாக வரும். ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. சரி, இப்போ வந்து இப்படி ஒரு அலைன்ஸ் அமைஞ்சதுனால வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அலர்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ வந்து களம் வந்து 4 முனை போட்டி அமைய போகுது. இப்போ வந்து இவர் இருக்கார், சீமான் ஒரு பக்கம் இருக்கிறார், அடுத்து விஜய் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அந்த என்டிஏ கூட்டணி, அப்புறம் திமுக கூட்டணி, 4 முனை போட்டி அப்படிங்கும் போது இப்போ திமுக எதிரான வாக்குகள் 3ஆ பிரியும் போது அப்போ திமுக ஒரு கெயின் இருக்குன்னு தானே பார்க்கலாம். அது வந்து எந்த அளவுக்கு இந்த ஆட்சியை காப்பாத்தாதா? ஒரு மத பார்க்கலாம். அது அப்படியே அண்ணா திமுக பிஜேபி கூட்டணிக்கும் பொருந்தும். 4 முனை போட்டியில் பிஜேபி, அதிமுக, அவங்ககிட்ட பாமக என்ன குட்டி கட்சியெல்லாம் சிறப்பது. அந்த கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் 3% மூலமாக அவங்களும் ஜெயிக்கலாம். ஏன்னா கடந்த முறை வந்து ரொம்ப இவங்க எதிர்பார்த்த அளவு மார்ஜினில் ஜெயிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஐ திங்க் ஒரு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் ஒரு 3.5 லட்சம் வாக்குகளோ என்னமோ தான். அது கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். அது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு பர்சன்டேஜ் வைஸ் 1.5%, 3% தான். ஐம் சாரி, 3% இஸ் அ டேஞ்சரஸ் கான்செப்ட். 1.5% இந்த பக்கம் போச்சுனாலே காலி. அதாவது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் 3ஆக உடைவதால் விஜய், சீமான், பிஜேபி கூட்டணின்னு திமுக ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க. வெரி வெரி குட். நான் சொல்கிறேன், பிஜேபி கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் 3ஆக உடையுது, திமுக, சீமான், விஜய்னு பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்கிறேன். இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இட் வாஸ் ஒன்லி 3.5%. 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு போகும்போது பவுண்ட் டு ஹேவ் இன்கம் ப்ராப்ளம்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதை 10 வருஷம் திமுக பவரில் இல்லை, 21 அடித்து நகர்த்த முடிஞ்சுது. பட் அப்போ கூட ஏடிஎம்கே 10 வருஷம் பவரில் இருந்து குட் பர்ஃபார்மன்ஸ். திஸ் டைம் இட்ஸ் கோயிங் டு பி டேஞ்சரஸ் ஒன். எல்லா நெகட்டிவ் சைடு நிறைய டிஎம்கேக்கு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க கூடிய வரைக்கும் நிர்வாகத்தை சரியாக பார்த்துக்கோங்கன்றோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? வந்து இது
இப்போ வந்து அவங்க குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வேட்டையாட போகிறாங்க தமிழ்நாட்டை அடுத்த ஓராண்டுக்கு. அமித்ஷா வந்து ஒரு விஷயத்த பேசுகிறாருன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். குறைச்சி மதிப்பிடாதீங்க. சார் எனக்கு இன்னொரு டவுட் சார். இப்போ வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் சந்திக்கக்கூடிய இதே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலும் சந்திக்க போகுது, கேரளாவும் சந்திக்க போகுது, இன்னும் சில ஸ்டேட் சந்திக்க போகுது. எந்த ஸ்டேட்டுக்கும் கொடுக்காத இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் வந்து அமித்ஷாவும் மோடியும் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த முறை கொடுக்குறாங்க? இல்லை, தமிழ்நாட்டில் இந்த தடவை காலம் ஊனிலான்னு அவங்க நம்புகிறாங்க. ஓகே, 5 ஸ்டேட்டு போகுது அடுத்த கரெக்டாக எலெக்ஷன். தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், ஒரு வடகிழக்கு மாநிலம் ஒன்று போகுது. அந்த நேம் மறந்துச்சு. 5 மாநிலங்கள் போகுது. இதில் வந்து அவங்களுக்கு வந்து கேரளா கிட்டே அங்கே காங்கிரஸ் வரப்போகுது கண்டிப்பாக. அதனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 10 வருஷம் சிபிஎம் இருந்துருச்சு. பிஜேபிக்கு அங்கே ரோலே கிடையாது. இல்லை இப்போ தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று ஒருத்தர் ஜெயிச்சார். அவ்வளோதான். ஓகே, 20 சீட்டில் 1 ஜெயிச்சு ஆட்சி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் அது ஓட்டிங்க. ஓகே, ஜெயிக்கல் நம்ம ஆட்சி அமைக்க முடியாது. ஓகே, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். வெஸ்ட் பெங்கால்லையும் அவங்க ஆட்சி அமைக்கிறது கஷ்டம். இது வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்காங்களே சார்? வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்காங்க, ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது. அது அவங்களுக்கும் தெரியுது. அஸ்ஸாமில் தெரியல எனக்கு என்ன சிச்சுவேஷன். ஆளுங்கட்சி அவங்க தான் இருக்காங்க. ஆமாம், ஹிமந்த பிஸ்வா சர்மா. அதாவது பிரச்சனை வேறு. நார்த் ஈஸ்ட் பெரிய இஷ்யூ இல்லை, விட்டுருங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இந்த முறை காலை ஊனிலான்னு அவங்க பார்க்குறாங்க. உண்மையிலேயே பார்க்குறாங்க. அது நடக்காதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அது இவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. யார் திமுக கூட்டணி நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. நான் தான் சொன்னேன், டிசைசிவ் மேண்டேட் இல்லாமல் இழுபறியில் வந்தால் கூட அவன் உட்காந்துருவான். லாஸ்ட் டைம் வந்து தெளிவாக வந்துருச்சு உங்களுக்கு வந்து 175 அவங்களுக்குன்னா. அப்படி இல்லாமல் போச்சு 170-75. அப்படி இல்லாமல் இழுபறியில் ஃபர்ஸ்ட் டைம் இழுபறியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. எனிதிங் மே ஹேப்பன். இழுபறியில் வந்து நிற்குது 120, 110 என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த டேஞ்சர் இருக்குது நமக்கு வந்து. அவங்க தமிழ்நாட்டில் இந்த முறை ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா காலை ஊன முடியும்னு நம்புகிறாங்க. உண்மையிலே நம்புகிறாங்க. அதாங்க 4 வருஷம் நடந்த ஆட்சி இருக்குல்ல, எடப்பாடி ஆட்சி, அதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. நிர்பந்தத்தாழ்ந்தவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ரைட் சார். இப்போ இதில் இன்னொரு விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து கூட்டணி விலகி இருக்கும்போது, அதாவது பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியே வந்தபோது திமுக அதை வந்து வெளிப்படையாக விமர்சனம் பண்ணாங்க. அது வந்து ஒரு மறைமுகமாக கூட்டணி அவங்க வச்சிருக்காங்க, அது வந்து உண்மையான பிரிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து ஏதோ பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு கெயின் கொடுத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஓப்பனாக அவங்க சேர்ந்துட்டாங்களே. இப்போ இது வந்து இன்னும் திமுக கெயினாக பார்ப்பாங்க. ஆனால் இதை ரொம்ப நாள் இந்த கூட்டணியை விமர்சனம் பண்ணிட்டு ரொம்ப நாள் திமுக இருக்க முடியாது. இங்கே நடக்கக்கூடிய குறைகள், கோளாறுகள், பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கு தான் திமுக பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இது வரைக்கும் மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணி, நாங்கள் இப்போ வெளிப்படையாக வந்துருச்சு. இப்போ வந்து வெளிப்படையாக திருமணம் நடந்துருச்சு, மேரேஜ் நடந்துருச்சு. இப்போ இந்த மேரேஜ் நடந்த பிறகு இந்த திருமணத்தோட குறைகளை, குற்றங்களை, அவங்க குடும்பம் நடத்துகிற அழகை பார்த்து தான் நீங்கள் விமர்சனம் பண்ண முடியுமே தவிர எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு விமர்சனம் பண்ண முடியாது. நீங்கள் டிஃபென்ஸில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அதிமுக பாலிடிக்ஸ் பண்ண தெரியல, மீடியா டோட்டலாக திமுக கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இந்த இவ்வளோ நாள் திமுகவை ஆதரிக்க உள்ள வண்டி ஓடிச்சு. இனிமேல் யுனைடெட் அட்டாக் இருக்கும் அவங்க சைட்லேருந்து. 2வது, ஆட்சிக்கு எதிரான மனப்பாங்கு மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருக்குது, பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த குறைகளுக்கு, அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அதாவது டிஎம்கே வில் பி ஆன் டிஃபென்ஸு வரும் நாட்களில். வெறுமனே பிஜேபி மதவாதம்னு சொல்லிட்டு தப்ப முடியாது. ஏன் கண்ணு முன்னால் பார்க்கறதுக்கு நான் கேள்வி பதில் சொல்லணும் இல்லைங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குது. அமித்ஷா லிஸ்ட் அவுட் பண்ணதை பாருங்கள். டாஸ்மாக் ஊழல், இது மணல் ஊழல், நொரேகா ஸ்கீமில் 100 நாள் திட்ட ஊழல், ஜாப் ஸ்கேமு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, தலித் மக்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு, இது எல்லாத்தையும் லிஸ்ட்டு பண்ணி சொல்கிறாங்க ப்ரியாரிட்டிஸு. அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், நேம் பண்ணுறாரு டாஸ்மாக் ஊழும்போது ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் ஃபஸ்ட் டைம் நேம் பண்ணுறாங்க. அது எதை நோக்கி போகுதுன்னு புரிச்சுக்கோங்க. அப்படிலாம் அவங்க நேம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹோம் மினிஸ்டர் அப்படிலாம் நேம் பண்ண மாட்டார். அப்போ இவங்களை குறி வச்சு இவங்களை வந்து கட்டம் கட்டி டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இவங்களும் நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது இவங்க இந்த பிஜேபி, ஏடிஎம்கே, மதவாதம்லாம் மட்டுமே ரொம்ப நாள் நீடிக்காது. வட இந்தியாவில் எங்கேயோ எது நடக்குதுன்னா அதை வச்சு நீ வந்து அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டுக்கலாம் ரொம்ப நாள் அந்த வண்டியை ஓட்டாது. இங்கே இருக்க பிரச்சனைக்கு நீ பதில் சொல்லு. தமிழ்நாட்டில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது வந்து குளோரிஃபைடு முனிசிபாலிட்டிலாம் நீ தப்பிச்சிக்க முடியாது. மாநில அரசுக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இட்ஸ் கோயிங் டு பி a tough fight தான் எனக்கு தோணுது. இந்த கூட்டணியை குறைச்சி திமுக மதிப்பிட முடியாது. அடுத்த ஓராண்டுக்கு திமுக தன்னுடைய தவறுகளை சரி செய்து கொண்டு ஒரு நல்லாட்சியை கொடுக்குமே ஆனால் மறுபடியும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சீர்கேடுகள் தொடர்ந்து எப்பயுமே லாஸ்ட் 1 year எல்லா கவர்மெண்ட்டுமே மோஸ்ட் அன்பாப்புலர் ஆகும். அந்த மாதிரி இவங்க அன்பாப்புலர் ஆனாங்கன்னா இது இழுபறியில் வந்து நிற்கும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை.
ரைட் சார். இப்போ இந்த என்டிஏ பொறுத்தவரைக்கும் 2 பார்ட்னர் தான் இணைஞ்சிருக்காங்க. அதிமுக, பாஜக இணைஞ்சிருக்காங்க. இன்னும் மற்ற கட்சிலாம் சேர வேண்டியது இருக்கு. அதே மாரி வந்து இப்போ திமுகக்கு வந்து ஒரு மதவாத சக்தி இங்க கால் ஊன போகுது. அத தடுக்கக்கூடிய நெருக்கடி அவங்களுக்கு உருவாகுது. அத தடுக்கணும்போது மற்ற எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைய இவங்க பார்ப்பாங்க. அதே மாரி அவங்களும் வெற்றி பெறுவதற்கு மற்ற எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்க பார்ப்பாங்க. இப்போ இதுல வெளியில இருக்கிற முக்கியமான கட்சிகள்லாம் பார்க்கும்போது பாமக, தேமுதிக இந்த மாரியான சில கட்சிகள் இருக்கு. இப்போ இவங்கலாம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி வந்து இவங்க எல்லாமே பாஜக வெறுக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. ஏன்னா பாமக நீங்க அந்த டைமென்ஷன் பார்த்திருப்பீங்க. 2 பேரும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்க்கு நடக்கிற அந்த விஷயம்லாம் பார்த்திருப்பீங்க. அதில் அவங்க பாஜகவோட போக விருப்பப்படல. ஒன்று திமுக அல்லது அதிமுக அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ அந்த பாலிட்டிக்ஸ் அந்த நபர்கள்லாம் வந்து எப்படி 2 ஃபேக்டர்லாம் எப்படி நகரும்னு பார்க்குறேன். தேமுதிக இல்லைங்க, பாமக பிஜேபி ஏடிஎம்கேட தான் போய் சேருவாங்க. உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியில் பாமக வர முடியாது. வந்தாங்கன்னா விசிக வெளியில் போயிடும். விசிக வெளியில் அனுப்புனாங்கன்னா இந்தியா கூட்டணி திமுக கூட்டணியோட நம்பகத்தன்மை சிதையும். அது பாவமும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்வோ தாழ்வோ திமுக கூட்டணியில் உறுதியாக நின்ன ஒரு கூட்டணி கட்சி வந்து விசிகா. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் கடந்த 11 ஆண்டுகளில் தலித் தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகும்பொழுது எந்த ஆசை வார்த்தைகளுக்கும் அடிபணியாமல் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மதச்சார்பின்மை என்ற அந்த உன்னத கோட்பாட்டிற்காக அணிமாறாமல் எவ்வளவோ கோடிகள் பேசப்பட்டாலும் அதற்கு பலியாகாமல் கொள்கைக்காக நின்று கொண்டிருக்கிற ஒரே தலைவர், ஒரே தலித் தலைவர் விசிகா தலைவர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள். பாமக அப்படி இல்லை. அது தேர்தலுக்கு தேர்தல் மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கட்சி. பாமகவுக்காக விசிகாவை ஸ்டாலின் அவர்கள் வெளியேற்றுவாரேயானால் அது திமுக கூட்டணியின் நம்பகத்தன்மையை சிதைக்கும், திமுகவை படுதோல்வியில் தள்ளும். அதனால் அந்த தவறை ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பாமக ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் போய் சேரும் எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அவங்க கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே தான் போய் சேருவாங்க. பிகாஸ் சர்வேவில் அவங்களுக்கு. தேமுதிக எனக்கு தெரியல. அவங்க தேமுதிக ஐ திங்க் அது முக்கியமான கேள்வி நீங்கள் சொன்னது. ஏன்னா அவங்களுக்கு 2 பேருமே அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. திமுகவும் அவங்கள இந்த பக்கம் இழுக்குது. திமுக பக்கம் தேமுதிக வந்ததுன்னா அது திமுகவுக்கு பலம் சேர்க்கும். வேறு கன்சிடரேஷன்ஸ் விளையாடும். அது என்னன்னு தெரியும். அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவரவர்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது, அவரவர் தலையெழுத்தை பொறுத்தது. ரைட் சார். இப்போ இந்த அழகான இப்போ இந்த ஒரு முக்கியமான அந்த அரசியல் டெவலப்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. பாஜகவுடைய மாநில தலைவர் மாற்றம் அப்படிங்கிற நிகழ்ந்திருக்கு. நயினா நாகேந்திரன் அண்ணாமலை ரீப்ளேஸ் செய்யப்பட்டிருக்காரு. அந்த ஒரு டைமென்ஷன் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அதிமுக கூட்டணிக்காக அவர்கள் செய்த செயல் என்று தான் நான் பார்க்கிறேன். அவங்க வேறு வழி இல்லை. அது எடப்பாடியோடைய நிர்பந்தத்தால். அது பாருங்கள், அந்த எலெக்ஷன் முடிஞ்சு நாமினேஷன் முடிஞ்சோடனே தான் ப்ரெஸ் மீட்டே நடக்குது. அது ஒரு காட்சிகளே வேறு மாதிரி இருந்தது. எடப்பாடியை திருப்திப்படுத்துவதுக்கு அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓபிஎஸ் இந்த டிடிவி அண்டு சசிகலாவை சேர்த்துப்பீங்களான்னு கேட்டாங்க. அவங்க இந்த டைனமிக்ஸை எடப்பாடி இவர் அமித்ஷா புரிஞ்சுக்கிட்டார். அவங்க இன்டர்னல் மேட்டர்லாம் அங்கே தலையிட மாட்டேன்ட்டார். இது எப்படி தோணுதுன்னா 2 டிமாண்டை பிஜேபி வச்சுது. ஒன்று பிஜேபியோட அலையன்ஸ், இன்னொன்று பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும். 3 அண்ணாமலை மாற்றம் அப்படி வச்சுக்கலாம். 3 டிமாண்ட். 3ல் 2 அவங்க 3ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிரிந்தவர்களை பிஜேபி சொன்னது வந்து என்னென்னா எங்களோட அலையன்ஸ் வேணும், பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கணும். எடப்பாடி சொன்னது என்னென்னா அலையன்ஸுக்கு ஓகே, ஆனால் பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்க மாட்டேன், ப்ளஸ் நீ அண்ணாமலையை மாற்றணும். இவ்வளோ தான். 2 நிறைவேற்றிட்டாங்க. அவங்க சேர்ந்துட்டார் போய். எந்த காலத்துலேயும் அவர் பிஜேபி ஏற்றது கிடையாதுங்க. எப்போங்க எதிர்த்தார் அவர்? 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்க. 10 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட் வேணுமா வேணாமான்றது. மோடியை கூட விட்டுருங்க, தனிநபர் மோடி 10 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் நோக்கி போகும்போது பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசல, மோடியை பற்றி பேசல, ஆர்எஸ்எஸை பற்றி பேசல, ஸ்டாலினை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா இவர் பிரச்சனை அண்ணாமலையோட. இன்றைக்கி அது வெட்ட வெளிச்சமாகி போச்சு. 1.5 வருஷம் என்ன பேச்சு பேசுனீங்க? எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் என்னங்க பேசினார் அவர்? இல்லை, தொண்டர்கள் உணர்வு வெளிப்படுத்துகிறேன், கூட்டணி விட்டு வெளியே வந்து தொண்டர்கள் உணர்வு வெளிப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னார்ல. கூட்டணி வந்து இன்னொன்று கூட்டணி போய் இந்த கூட்டணி நான் எடுத்த முடிவு இல்லை, பொதுக்குழுவும் செயற்குழுவும் எடுத்த முடிவு. இன்றைக்கி எப்படி யார் எடுத்த முடிவு? கழுத்தில் கத்தியை வச்சு கழுத்து போட வச்சுருக்காங்க. அவ்வளோதான். என்ன ஒன்று, இவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவர் காமன் மினிமம் ப்ரோக்ராம். சார், இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த கூட்டணி அமைஞ்சதுனால அரசியல் கிழமை மாறிடுச்சு, மதவாத அரசியல் இப்போ இங்கே வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம பேசிகிட்டு இருக்கோம், திமுக அலர்ட்டாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணி அமைஞ்சதை அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க? ஏன்னா அவங்க எதிராக திரும்பவும் இது வாக்களிப்பாங்களா? அதுதாங்க சிக்கல். இப்போ அதிமுக தொண்டர்கள் வந்துன்னு அவங்களுக்கு வந்து பிரதான எதிரி திமுக தான். அதிமுகன்ற கட்சியோட ஜனனமே பிறப்பே ஆன்டி டிஎம்கேல வருது. வேற எந்த கொள்கையும் அந்த கட்சி கிடையாது. ஒரு வித்தியாசமான கட்சி உலகத்தில். அதை வச்சு அந்த கட்சி 52 வருஷம் வாழ்ந்து 30 வருஷம் தமிழ்நாட்டையும் ஆண்டுடுச்சு.
அது ஏன்னா இவனுங்க பண்ணுற தப்பு, திமுக பண்ணுற அராஜகத்தால் தான் ஒவ்வொருத்தரையும் அண்ணா திமுக வந்து சேருது. அவங்களுக்கு ஒரே பாலிசி திமுக இருக்கக்கூடாதுங்க. இப்போ இன்னும் 1 இயர் இருக்குது. அந்த 1 இயருக்கு மனங்களை தயார்படுத்துவாங்க. 1 இயருக்கு திமுக கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும்போது அவனோட திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு அவன் டிஎன்ஏலே இருக்கிறது. ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி எதிர்ப்பை வந்து சமப்படுத்திடும். அதனால் இந்த கூட்டணி அந்த கட்சியும் தொண்டர்களும் எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னா, அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க, நிராகரிப்பாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து மூடத்தனமானது. அப்படி பேசுறது மூலம் நம்மளே ஏமாற்றிக்கிறோம். ஒன்று மறந்துடாதீங்க, சாஃப்ட் இந்துத்துவா ஏடிஎம்கே டிஎன்ஏலே இருக்க ஒரு விஷயம். ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு 5% ஓட்டு நிரந்தரமாக பிஜேபிக்கு போயிடுச்சு. அது வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ், பிராமின்ஸ் ஓட்டு, நான் காஸ்ட் ஹிந்துஸ் ஓட்டு. எப்படி சார் ஏடிஎம்கே சாஃப்ட் இந்துத்துவம்னு சொல்கிறீங்க? வெல், அவங்க ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து சாஃப்ட் இந்துத்துவா நான் சொல்லும்போது ஆன்டி முஸ்லீம் கிடையாது அவங்களுக்கு. பட் ஒரு அந்த ஹிந்துத்வாவோட ஒரு அது சரியான வார்த்தை, மேபி சாஃப்ட் இந்துத்வான்றது வந்து தப்பான வார்த்தையாக கூட இருக்கலாம். நான் அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த இப்போ டிஎம்கேல இருக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஆன்டி காட், அந்த ஆன்டி ஹிந்து ஃபீலிங்ஸ்லாம் பெரிய அளவில் ஏடிஎம்கேல இருக்காது. இன்ஃபேக்ட் டிஎம்கேலே இல்லை இன்றைக்கி. அதுதான் முக்கியமான விஷயம். ஜெயலலிதா வந்து ஒரு பிராமின் பை பர்த், அந்த அம்மா ஒரு பிராமண பெண்மணியாக இருந்த காரணத்தால் வந்து பிராமின்ஸ் ஓட்டு அவங்களுக்கு நிறையா ஏடிஎம்கேக்கு வந்து டில்ட்டாகி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா ஜெயலலிதா இறந்த பிறகு அடுத்த நாள் என்ன தேய்ச்சி குளிச்சு உங்களை பார்த்து நான் பிராமின் லேடிஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க தங்கள் வீட்டில் ஒரு இழவு விழுந்ததாக பார்த்தாங்க. ஏன்னா அவங்களோட அஃபினிட்டின்றது இங்கே வந்து நான் பிராமின் டாமினேஷன் தான் பாலிடிக்ஸில் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் நான் பிராமின்ஸ் தான் பாலிடிக்ஸில் இருக்காங்க. ஃபர்தர் டு மேட்டர் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்களையும் பிராமின்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரே சட்டமன்றம் தமிழ்நாடு. 234 இதுலேயுமே சீட்டு கொடுக்குறதே கூட வந்து பிஜேபியில் தான் கொடுப்பாங்களே தவிர வேறு எந்த சீட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதா பீரியடில் ஒரு தடவை இந்த ராமநாதன் ஒருத்தர் இருந்தார், குடுமி வச்சிருப்பார், குடுமி ராமநாதன் வாங்க, கும்பகோணம் ராமநாதன், அவருக்கும். அது பிறகு 2006 and 11 நினைக்கிறேன், ராஜலட்சுமின்னு ஒரு லேடி மயிலாப்பூரில் பிராமின் அந்த அம்மா, அவங்களுக்கும் கொடுத்தாங்க. மற்றபடி வந்து மைத்ரேயனுக்கு ராஜ்யசபா சீட். மற்ற எந்த பார்ட்டிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் வந்து எம்எல்ஏஸாவோ எம்பிஸாவோ ஆல்மோஸ்ட் நில். இப்போ 30 வருஷமா இல்லை காங்கிரஸில் இருந்தாங்க, இப்போ இல்லை. சிபிஎம்மில் மட்டும் டி.கே. ரங்கராஜ் இருந்தார், அவ்வளோதான். அதுவும் இப்போ கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க ஜெயலலிதா இறந்த பிறகு நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணதில் வந்து பிராமின்ஸ் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ் மத்தியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு, எனக்கு நான் பார்த்தேன், என்னோட க்ளோஸ் ஜேர்னலிஸ்ட் தான் அவங்க லேடி. அவங்க மதர் வந்து அடுத்த நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க. அதாவது அந்த இது போகணும் அப்படின்னு. ஓகே ஓகே புரியுது. சரி, அந்த அளவுக்கு அவங்களுக்கு உணர்வு ரீதியான ஒரு கனெக்ட் ஜெயலலிதா கிட்ட இருந்தது. அந்த ஓட் பேங்க் நிரந்தரமாக வெளியில் தட் வில் பி அரௌண்ட் 4%ன்றாங்க. கன்சர்வேட்டிவ்லி 4 to 5%ன்றாங்க. ஓகே, ஏடிஎம்கேலேருந்து நிரந்தரமாக 4% வச்சுட்டு அதெல்லாம் அப்படியே இப்போ வரும். அந்த அம்மா பிராமின் அப்படிங்கிறனால சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்ற மாதிரி அந்த டோன்லேயோ அல்லது அந்த மாதிரியான தன்மையாக கட்சி மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, கட்சி மாறாது. கட்சி மாறிச்சுன்னு கூட நான் சொல்லலை. அந்த இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு அதில் ஒன்றும் இப்போ பெரிய வித்தியாசம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய எல்லா நான் பிராமின்ஸுமே வந்து 90% மேலே பிலீவர்ஸாக தான் இருக்காங்க. கோயிலுக்கு போகிறாங்க, நல்லது கெட்டதில் வந்து ஐயரை வச்சு தான் பண்ணுறாங்க. எல்லா வேலையுமே வந்து அவங்க வந்து பிராமின் டாமினேட், அதாவது வந்து பிராமினிக்கல் சுப்ரமசி அவங்க ஏற்றுக்கிறாங்க. எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கொடுக்கக்கூடிய பிராமின்ஸுக்கு 90%க்கு மேலே இருக்கக்கூடிய டிஎம்கேல, ஏன்னா பவரில் இருக்கிறதால சொல்கிறேன், டிஎம்கேல இருக்கக்கூடிய திமுக நண்பர்கள் அவங்க வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒரு ஐயரை வச்சு தான் பண்ணுறாங்க அவங்க, எல்லா கம்யூனிட்டிஸுமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கம்யூனிட்டிஸ். ஸோ இதையும் நம்ம சாஃப்ட் இந்துத்துவான்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொன்று, இது ஏன் ஒரு டேஞ்சரஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியன் பாலிட்டிக்ஸே வந்து ப்ரோ ஹிந்துத்துவாக மாறிட்டு இருக்கு, ஹிந்து சுப்ரமசியை நோக்கி நகருது. டிஎம்கேக்குள்ளேயே ப்ரோ ஹிந்துத்துவா இருக்குது, டிஎம்கேக்குள்ளேயே சாஃப்ட் ஹிந்துத்துவா இருக்குது. காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளை சார்ந்தவங்க தலித்துகளை எப்படி நடத்துகிறாங்க திமுகக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொடுமையான விஷயம். அதாவது அது காலப்போக்கில் தான் மாறுன்றதை நான் ஒத்துக்கிறேன். திமுக குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. பட் அந்த டேஞ்சர் இருக்குது. அந்த டேஞ்சர் இருக்கும்போது இந்த அலையன்ஸ் வந்து அந்த கம்யூனல் பாய்சன் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே, ஒரு ஆவரேஜ் ஹிந்து மனசில், ஆழ் மனசில் பிறப்பால் ஹிந்துவா நான் தலித்தா பிறந்த, தலித் அல்லாத இந்து சமூகத்தில் பிறந்த ஒரு ஆண் பெண், ஒரு ஆணோட மனசில், ஆழ் மனதில் ஒரு ஆன்டி தலித்து, ஆன்டி விமனு, ஆன்டி முஸ்லீம் இருக்கும். அது எவ்வளோ தூரம் வெளியில் வராமல் இருக்குன்றதும் அளவு நம்ம ஏற்கனவே இதை பேசியிருக்கோம்.
அந்த இடத்த கரெக்டாக நெம்புகோல் போட்டு பிஜேபி தூக்குவான். இந்த அலைன்ஸை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இது வந்து சோஷியல் ஃபேப்ரிக்கே டிஸ்டர்ப் பண்ணும். இது வெறுமனே வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு தோக்கிற அரசியல் கிடையாது. ஏன்னா நாள் நெருங்க இப்போ முதல்ல ஒரு கோபப்படுற அல்லது இதை அசூயாக பார்க்குற ஏடிஎம்கே ஒர்க்கருக்கு இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் இது நாம மாறும். இங்கே அதனால தான் நான் சொல்கிறேன், இதுவே இங்கே வந்து இன்னைக்கு டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்ததுன்னா இது படுதோல்வி அடையும். இது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ். டிஎம்கே ஆளும் கட்சியாக இருக்கும்போது தான் டேஞ்சர் வருது. ஏன்னா இது சோஷியல் ஃபேப்ரிக்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது. அந்த மென்மையான நுட்பமான மனித உணர்வுகளோட பிஜேபி ரொம்ப பிரமாதமாக விளையாடும். அது தமிழ்நாட்டுக்கும் அவங்க வந்து விதவிதமாக திட்டங்களை வச்சுருப்பாங்க. வட இந்தியாவில் கடைப்பிடிக்கிற ஸ்ட்ராட்டஜியை அவங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் தமிழ்நாடு போகுதுன்னு தான் தோணுது அன்பு எனக்கு வந்து. இது வந்து தமிழ்நாட்டுக்கு கருப்பு நாள்னு கூட நான் சொல்லுவேன். சரி சார். இப்போ இதில் முக்கியமான விஷயம் தான், அண்ணாமலையை வச்சு தான் தமிழக பாஜக பயணிச்சுட்டு இருந்தது ஒரு 4 ஆண்டுகளாக. இப்போ அது வந்து மாற்றம் பெற்றிருக்கிறதுனால அவருடைய அடுத்த பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன தெரியாது ஒன்று. அதே மாதிரி வந்து நயினா நகர் எந்த அளவுக்கு நீங்க நயினார் வந்து ஒத்து போவாருங்க. அவர் ஏடிஎம்கேல இருந்தவர் சாஃப்ட் மேன். அதனால தான் நயினாரை கொண்டு வந்திருக்காங்க. பிஜேபிக்கு ஏடிஎம்கே எவ்வளோ முக்கியத்துவம் டெஸ்பரேட்டாக இருக்காங்கன்றது காரணம் அண்ணாமலையை மாற்றிட்டு நயினாரை கொண்டு வந்தது. ஏன்னா நயினார் வேற யாரையாவது கொண்டு வந்தாங்க கூட சரியாக வராது. ஏடிஎம்கேலேருந்து வந்ததால் அந்த நுவான்ஸ் தெரியல அவரை கொண்டு வந்திருக்காங்க. அண்ணாமலையோட ஃபியூச்சரை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதெல்லாம் சும்மா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அமித்ஷா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி அவரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னார்ல, அந்த பதில் தான் எனக்கும். அது அவங்க கட்சி விவகாரம். அண்ணாமலையை பற்றி நம்ம பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. வந்தார், இப்போ கிளம்பிட்டார், அவ்வளோதான். அண்ணாமலை ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. இட் இஸ் த பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் இந்துத்வா இஷ்யூ. அதிமுக பலியாயிருக்கு. அதிமுக இஸ் பிகம் விக்டிம். அதாவது எடப்பாடி பழனிசாமி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு மக்களிடம் சென்று வாக்குகளை கேட்பார், அல்லது அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் எப்படி போய் மக்களை சந்திப்பார்கள் எனக்கு புரியல. பழகிடும், 2 மாதத்தில் பழகிடும், நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, 11th ஹவரில் இந்த ஆண்டு இறுதியில் இதை செஞ்சாங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அது ஜெல் ஆகிறது கஷ்டம்னு இப்பயே கொண்டு வராங்க. மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு கவர்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இவங்க தவறுகள் நிறையா செய்யும்போது தவறுகளை திருத்திக்க மறுக்கிற போக்கு தொடரும்போது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கான அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு என்பது குறைத்து மதிப்பிட முடியாததாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பெயர் அறிவு. நான் எல்லா பரிமாணங்களையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்ணை மூடிக்கிட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் தோற்றுருன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனம். அப்படி ஒன்று கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க திமுக கூட்டணி, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், திமுக நண்பர்கள், அவங்க இதை சீரியஸாக எடுத்துக்கணும். 26 வந்து போகிற தேர்தல் கிடையாது. ஒரு மிகப்பெரிய வரலாற்று கடமை திமுகவுக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். தமிழக அரசியல் ஒரு சீரியஸான ஒரு திசையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் மூலமாக வழங்கியிருக்கீங்க. இந்த அரசியல் எடுத்துக்கிட்டோம் எதை நோக்கி நகருங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி அன்பு.